வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மதுரை ஃபேமஸ் பன் பரோட்டா இந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. மதுரை பன் பரோட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் சுகர், 1 முட்டை, ஒரு 2 ஸ்பூன் காய்ச்சாத பால், இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒட்ட தான் செய்யும். பரோட்டாக்கு நம்ம மாவு பிசைறதுல தான் இருக்குது. இப்போ இதில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைகிறோமோ பரோட்டா அந்த அளவுக்கு நம்மளுக்கு சூப்பராக வரும். ஸோ இது போல் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் பிசைஞ்சிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 ஹவர் இது அப்படியே இருக்கட்டும். நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ 2 ஹவர் கழிச்சு எடுத்தாச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ அதை நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது போல் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கப்பு மைதாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பரோட்டா கிடைக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம 1 ஹவர் மறுபடியும் மூடி வைக்க போகிறோம். ஸோ இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம பரோட்டா செய்ய ரெடி ஆகிடலாம். இப்போ நம்ம பரோட்டா ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு சப்பாத்தி கல் இல்லைன்னா இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய பிளேட் எடுத்துருக்கேன். பிளேட்டோட பேக் சைடு இது மாதிரி ஆயில் தடவிக்கிறேன். ஸோ இப்போ இதில் நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க மாவை வச்சுட்டு இது போல் நான் தட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் சப்பாத்தி ரோலில் கூட ரோல் பண்ணிக்கலாம். பிளேட்டில் பண்ணுறப்போ இந்த மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்ல மெலிசாக பிளேட் தெரிகிற மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். தட்டிட்ட பிறகு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ ரோல் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி விரல் வச்சுட்டு ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியே ரோல் பண்ணலாம். இன்னொரு மெத்தடை நான் இப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி விரலில் சுற்றிட்டோ ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தட்டிட்டிங்கன்னா நம்மளுடைய பன் ஷேப்பில் பரோட்டா ரெடி ஆகிடும். இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன். தவாவில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ரொம்ப ஆயில் தேவைப்படாது, கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணாலே போதும். ஸோ இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சா பரோட்டா இதில் வச்சுக்கலாம். இது பன் பரோட்டானால நம்மளுக்கு இந்த ஹைட்டில் பரோட்டா இருக்குது. ஸோ பன் பரோட்டா ஷேப்பு இவ்வளோ தான் இருக்கும். இல்லை இந்த மாதிரி வேணால் எனக்கு நார்மல் பரோட்டா வேணும்னாலும் நீங்கள் அதே போல் ரோல் பண்ணி இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணுறேன். ஏன்னா உள்ளே இருக்க மாவு நல்லா குக் ஆகணும், அதனால். ஸோ இப்போ வச்சுருக்க 3 பரோட்டாவையும் நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனது நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்மளுடைய பரோட்டா நல்லா குக் ஆகிடுச்சு. இது போல் இன்னொரு பிளேட்டை வச்சு தட்டிக்கோங்க. அப்போ தான் பரோட்டா நல்லா லேயராக பிரிஞ்சு வரும். ஸோ இது போல் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னொரு பரோட்டாவும் இதே போல் பண்ணிக்கிறேன். இப்படி லைட்டாக தட்டி விடுங்க. இப்போ எந்த அளவுக்கு லேயராக வருது பாருங்கள். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய மதுரை பன் பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து சிக்கன் கிரேவி சால்னால வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஒரு 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் வெளியே வாங்குறதை விட நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.